அதே மாதிரி குளிர் காற்றுல நம்ம ரொம்ப நேரம் நிக்கிறது. ஸோ இந்த வாதம் தொடர்பான பொருட்கள அதிகமாக சாப்பிடுறது. இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, உடலில் வாதத்தை அதிகரிக்கும். அப்போ வாதத்தை சமநிலைப்படுத்துவதற்கு புற சிகிச்சைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து ஒரு மருந்து உள்ளுக்கு சாப்பிட்றோம்னா, அதே மாதிரி எக்ஸ்டர்னலா நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள். ஏன்னா சித்தர்கள் வந்து இத அழகாக நமக்கு வந்து வகுத்து குடுத்துருப்பாங்க. ஸோ உள் மருந்து, புற மருந்து அப்படின்னு. ஸோ இன்டர்னலா நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து, அதுலயும் நெறைய வகைகள் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு வகையும், ஒவ்வொரு மூலிகையும் நம்ம எப்படி பயன்படுத்தணும், அது சாதாரணமாக எப்படி பயன்படுத்துறது, இல்ல அதுவே வந்து ரொம்ப வீரியமான பெருநோய்களுக்கும், ஸோ கிரானிக் டிசீசஸ்க்கும் அந்த மெடிசனை எப்படி ரொம்ப எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்றது, அது எல்லாமே சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்ப வாதத்தை குறைப்பதற்கு எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தொக்கன முறைகள், மசாஜ். ஸோ ஆயில் மசாஜ் நம்ம செய்யும்போது, அந்த ஆயில் வந்து நம்ம ஸ்கின்ல நல்லா ஊடுருவி பெனிட்ரேட் ஆகி, ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை தருது. நோயிலிருந்து நமக்கு விடுபடுவதற்கு இது நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம்.